ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், ஸ்டேட்டு எல்லாமே பிரித்து இந்த பிடிஎஃப்பில் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த டிசே வித் ராகுல் சார்னு சொல்லிட்டு இவரோட பிடிஎஃப்பில் எடுத்து படிப்பேன். ஸோ அதனால தான் இதையும் வந்துட்டு நான் யூடியூப் வீடியோவுக்கும் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசி வித் ராகுல் சார் டெலகிராம் குரூப்பும் இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டேஸை மட்டும் படிங்க, எல்லாத்தையும் பிடிக்காதீங்க. எக்ஸாமில் மோஸ்ட்லி வரமாட்டேங்குது. இந்த ஹியூமன் ரைட்ஸ் டே, இந்த மாதிரி பாலிட்டி, என்விரான்மெண்ட்டு, பயாலஜி, இந்த மாதிரி டிசீஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரிலேட்டடான இதை மட்டும் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிடிக்காதீங்க, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஜூலை 1 நேஷனல் டாக்டர்ஸ் டே. இது யாருனோட நினைவாக இது கொண்டாடுறாங்கன்னா இந்த இவர் தான், பிந்தன் சந்திர ராய் அப்படின்னு சொல்லிட்டு, பிசி ராய் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பிசி ராய் இவங்களும் இருக்காங்க. ஸோ குழப்பிக்கானா, இது நாம வச்சுக்கோங்க. பிஹைண்ட் த மாஸ்க் கேரிங் ஃபார் தோஸ் ஹூ கேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அது என்ன தீம்? இந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் டே எப்போ அப்படின்னா செலிப்ரேஷன் ஜூலை 11. ஓகே, நம்ம ரொம்ப முக்கியமான டே மட்டும் பார்த்துக்கோங்க. 2027 அடுத்த சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். கொஞ்சம் தீபாவளி டைமாக இருக்கனால கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் வீடியோவில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட பாப்புலேஷன் டேனால பாப்புலேஷன் டென்சிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஸ் டென்சிட்டி எங்கே இருக்குது, இந்த ஏன் இந்த பிடிஎஃப் நான் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் மிக்சி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, மரம் இருக்கிற மிஷின் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். அந்த டைமில் தான் நானும் ரூம் கதவை எல்லாத்தையும் சாத்தி பார்த்துட்டேன், இருந்தாலும் நாய்ஸ் வருது. ஸோ சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இன்னைக்கு மட்டும் எனக்கும் டைம் இல்லை, ஸோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாய்ஸை மட்டும் வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பார்க்குறோன்னா, ஹையஸ்ட் டென்சிட்டி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மினிமம் டென்சிட்டி எங்கே இருக்குது? அருணாச்சல் பிரதேஷ். அப்புறம் ஹையஸ்ட் டென்சிட்டி டிஸ்ட்ரிக் எது? நார்த் ஈஸ்ட்டு டெல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வித் லோவஸ்ட் டென்சிட்டி எங்கன்னா திவாங் வேலி, அருணாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி இந்த பிடிஎஃப் நான் படிக்கிறது காரணமே இருக்கும். மற்ற இதெல்லாம் ஒரு லைனில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அது ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சென்சஸில் வருது. ஆனால் நம்ம வந்து பாப்புலேஷன் டே படிக்கிறப்பே அதையும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் நான் அந்த சேனல் பிடிஎஃப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃபே எடுத்து டீச் பண்ணிட்டுருக்கேன். இன்டர்நேஷ்னல் செஸ் டே எப்போ வருது? ஜூலை 20. இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கார்கில் விஜய் திவாஸ் டே இது கேட்பாங்க. ஜூலை 26 தான் கார்கில் விஜய் திவாஸ் டே. கார்கில் போர் 1999 சக்ஸஸ். ஆப்ரேஷன் விஜய் இது பேர்லேயே தான் இருக்குது, கார்கில் விஜய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமானது. ஓகேவா? கார்கில் வந்து ஹெப்படைட்டிஸ் டே ஜூலை 28. இன்னொரு டே இருக்குமே, ஜூலை 29 இன்டர்நேஷ்னல் டைகர் டே. இது ரொம்ப முக்கியமான டே, இதையும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ டைகர் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. 1973 தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் டைகர் வந்துச்சு. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எப்போ அப்படின்னா 1992. ஓகேவா? இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்களே வச்சு. அடுத்தது ஹங்குல் ப்ராஜெக்ட் 1970. ரொம்ப குழப்பிடும், நம்ம இப்போதைக்கு 2 மட்டும் வச்சுக்குவோம். ஓகேவா? ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் 1992. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். இந்த கங்கா எலிஃபண்ட்டு, ஸ்னோ லிப்பேடு இதெல்லாம் வந்து அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? தனி வீடியோவாகவே இதை எடுத்து நான் போடுறேன். வேற என்ன? மகாராஷ்டிரா டு செலிப்ரேட் August 7 வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டேவாக கொண்டாடுறாங்க. இது ஆனரபிள் பாரத ரத்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களோட வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களாம்.
இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அதை பார்க்க போகிறோம். இருங்க, அது ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இந்தியன் ஆஸ்ட்ரோனட் சுபன்ஷு சுக்லா வந்து ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அதை கம்ப்ளீட் பண்ணி 18 டே மிஷன் ஸ்பேஸை முடிச்சு வந்திருக்காருல. ஜூலை 15 தான் வந்தார். ஸோ அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னைக்கு லேண்ட் ஆனார் அந்த மாதிரி விஷயங்கள். ஃபஸ்ட்டு போனது வந்து ராகேஷ் சர்மா, அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா, அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ், அப்புறம் ராஜா சாரி, அப்புறம் ஸ்ரீஷா பண்டேல், சுபன்சி சுக்லா, இவ்வளோ பேர் போயிருக்காங்க. என்ன மிஷின் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? மேபி யூபிஎஸ்சி லெவல் போகிறீங்க அப்படின்னா படிங்க. எஸ்எஸ்சி லெவல்னால் இதில் உள்ளே இறங்கி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளால். நேஷனல் அவேர்ஸ் பார்ப்போம் அடுத்தது. நேஷனல் அவேர்ஸில் பெரிய அளவில் இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா இன்க்ளூடட் எங்கே வந்து வேர்ல்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்திருக்கு, ஓகேவா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 44th என்ட்ரியாக வந்துட்டு இது வந்திருக்கு பிள்ளைக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்குறதான சான்சஸ் நிறையாவே இருக்குது. தமிழ்நாடு வந்து விசிட் பண்ணார். அப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறாங்க. ஏன்னா 1000வது கங்கா விஜய் ஆஃப் கிங் ராஜேந்திர சோழாவோட இதுக்காக ஆனிவர்சரிக்காக வந்திருக்காங்க. ஸோ இது கங்கை கொண்ட ராஜராஜ சோழன் பேசுகிற அளவுக்கு ராஜேந்திர சோழன் பற்றி பேச மாட்டோம். ஸோ அவரும் ஒரு பெரிய ஆள், ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் சிவா, அது வந்து பிரதமர் வந்து ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த பார்த்தாருங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. நம்ம எல்லாரும் வந்து சும்மா வந்து டூர் பார்க்குறான்னு நினச்சிருக்கோம், ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குல்ல, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். ஆப்ரேஷன் சிவா ஜம்மு ஃபார் அமர்நாத் யாத்ரா செக்யூரிட்டி எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ரேஷன் சிவா அது தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஎம் மோடி வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக வந்து உருவெடுத்துட்டாரு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி வந்து 4077 நாள் இருந்திருக்காங்க. மோடி வந்து 4078 நாள் இருந்துட்டாரு. அது மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 16 வருஷம் 286 நாள் இருந்திருக்காரு, ஓகேவா? ஏசியாஸ் ஓல்டஸ்ட் எலிஃபண்ட், இது வந்து ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ். பன்னா ரிசர்வ்ல ஓல்டஸ்ட் ஒன்று வந்திருக்கு, வத்சாலா அப்படிங்கிற இறந்துருச்சு அந்த எலிஃபண்ட் போட்டிருக்காங்க. பன்னா இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ், அது சொல்ல தெரியணும். கஜ்மித்ரா டிஜிலட்சுமி அப்படிங்கிற இதெல்லாம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டேட் இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க, ரொம்ப ரேர் தான். புத்தா சம்யக் தர்ஷன் மியூசியம் எங்க இருக்கு? ஸ்டூஃபா, வைஷாலி பீகார்ல இருக்கு, இது பார்த்துக்கலாம். நேஷனல் டூரிசம் நேச்சுரல் டூரிசம் எங்க? ஜார்க்கண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இந்தியன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க கேபினட்.
ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் தால் லேக்கில் ஸ்ரீநகரில் நடக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஹரி கிருஷ்ணா ஹாஸ் அச்சீவ்டு தி டைட்டில் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர். 87வது இதாக வந்திருக்காரு. 25 இயர்ஸ் ஏல்டு. சென்னை தான். விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன் இதோட வின்னர்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு படித்து வச்சுக்கோங்க. இந்தியாஸ் தீபிகா வந்தி புல்கிராஸ் மேஜிக் ஸ்கில்ஸ் அவார்ட் ஃபார் பிரில்லியன் கோல் எதுக்கு ஜெயிச்சிருக்காங்க? ஓகே. லக்ஷ்மி குவாலிஃபைஸ் 2020. பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியன் ரெஸ்லர் சுஜித் கல்கல் அவரை நாம வச்சுக்கோங்க. T20 ஃபார்மேட் கன்ஃபார்ம் லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்ல T20 2028 ஒலிம்பிக்ல நடக்குது. அன்ஹத் சிங் கிரியேட்டட் ஹிஸ்டரி மெடல் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஸ்குவாஷ். அன்ஹத் சிங் நாம வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயர் அப்படிங்கிறத. அன்ஹத் சிங் இவங்களாம் வந்து ஸ்குவாஷ் பிளேயர், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கில் வந்துட்டு ப்ரோக் பண்ணியிருக்காங்க பிராட்மேன் அண்டு கோலியோட ரெக்கார்டை. ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு சீரீஸாஸ் கேப்டன் 4 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு திவ்யா தேஷ்முக் கிரியேட் ஹிஸ்டரி மீன்ஸ் 5 உமன்ஸ் செஸ் சாம்பியன் 2025 ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பொனுராம்பி விஷாலி, அப்புறம் ஹரிகா வைசாலி அவங்க இருக்காங்களா, மகேஷ் பாபுவா அவங்க. அதுக்கப்புறம் ஹரிகா துரோணவல்லி, திவ்யா தேஷ்முக் இவங்க தான் வந்து உமன்ஸில் ஜெயிச்சவங்கள இவங்க தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்து இது வேண்டாம். தேஜஸ்வானி சங்கர் இட்ஸ் நியூ நேஷனல் ரெக்கார்ட். இது வேணாம். இது என்னது கேம்னு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அத்லெட் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கோகோ ஃபெடரேஷனோட இது கேட்டிருக்காங்க. சுதர்சன் மிட்டல்னு சொல்லிட்டு. முர்மு அப்பாயின்ட்ஸ் என்னது கவர்னர்ஸ் நியூ ஹாரியம். இது வந்து நீங்கள் எல்லா ஸ்டேட்டு கவர்னர்ஸ் மினிஸ்டர்ஸ் அதெல்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஐசிசியோட சிஇஓவா யார்? சஞ்சய் குப்தா. இவங்களோட சஞ்சோக் குப்தா அவங்க போட்டிருக்காங்க. 4 ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் ராஜ்ய சபாக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சோனாலி மிஸ்ரா வந்து ஆர்பிஎஃபோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அவங்கள போட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் கவுல் இவங்களை எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எம்டியா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் காந்திநகர் பேஸ்டு கிஃப்ட் சிட்டி கம்பெனி லிமிடெட். ஜெகதீப் தன்கர் தான் வந்துட்டு 5 நியூ மெம்பர்ஸும் போதும். ஓகே, இதுதான் வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது எஸ்எஸ்பிக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. சஞ்சய் சிங்கல் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இது முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. அவார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. யங்கஸ்ட் பர்சன் பேரண்ட் கிளைம் மவுண்ட் எல்ப்ரூஸ் ஏறியிருக்காரு தெக்பீர் அப்படிங்கிறவர்.
கலிங்க ரத்னா அவார்டு இது பார்த்துக்கோங்க. யூனியன் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் கிடைச்சிருக்கு வந்தது. இந்த ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிரதான் மந்திரி தன் தன்ய யோஜனா எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார்மர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தி லைஃப் ஆஃப் ஃபார்மர்ஸ், இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி தன்ய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த நெஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. புக் அண்ட் ஆத்தர்ஸ் வேணாம், இதுவே போதும். சயின்ஸ் அண்ட் டெக்கு யூபிஎஸ்சி அவங்க வேணா பார்த்துக்கிட்டோம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. 2024 நோபல் ரிலேட்டடாக இருக்கு. பேங்கிங் அண்ட் எக்கனாமியில் கேபினட் அப்ரூவ்ட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் 1 லட்சம் கோடி கிட்ட நியரஸ்ட். லார்ஜஸ்ட் எக்கனாமியில் வந்து இந்தியா 5th இருக்கு. ஜப்பான் வந்துட்டு 3.9ஓட நமக்கு 3.9 நம்ம 4.1 அவங்க 4.6 வந்து ஜெர்மன். ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமினா இந்தியா தான். ஓகேவா, இப்போ 4 ட்ரில்லியன்லாம் இருக்கும். அடுத்து 2047 32 ட்ரில்லியன்னு சொல்கிறாங்க. ரேங்க்ஸில் வந்து குளோபல் லீடரில் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலரில் இருக்கார். உதயகிரி வாஸ் ஹேண்டட் ஓவர் தி இந்தியன் நேவி. ஆபரேஷன் மகாதேவ் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டெரரிஸ்ட் ஆஃப் பஹல்காம் அட்டாக். அக்ரிமெண்ட் இதெல்லாம். சம்மிட் என்ன நடந்திருக்கு? பிரிக்ஸ் 17வது பிரிக்ஸ் பிரேசில் நடந்ததுல, அது தெரிஞ்சுக்கோங்க. போப் 15 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஜிம்பாப்வே. லெஜெண்டரி ஆக்டர் சரோஜி தேவி பாஸ்ட் அவே 87. சரோஜா தேவி. மாரத்தான் ரஞ்சர் 114 வயசு. கேரளா சீஃப் ஏசி இதெல்லாம் கேட்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஜூன் மந்த்லேயே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்துக்கணும். இல்லை எஸ்எஸ்பி மட்டும் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இதில் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இதில் அம்ரித் பிரதான் மோகன் இருக்கும். அங்கே வந்து வேறு எதுவும் புதுசாக ஏதோ ஒரு நேம் இருக்குது. ஸோ அது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இந்த இது யாருமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சந்திப்போம்.